Hello friends, welcome back to Flavy Style. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரொம்ப நாளைக்கு சில்வர் பாத்திரங்கள் வந்து எப்படி பளபளன்னு புதுசு போலவே வச்சிருக்கிறது அப்படினு தான் பார்க்க போறோம். ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. தினமும் நம்ம செய்யறதே தான் பாத்திரம் விளக்குறது. ஆனா அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸோட நம்ம செஞ்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே வச்சிருக்கலாம். ரொம்ப நாளைக்கு மட்டும் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்படி வச்சிருக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பாத்திரம் சேர்ந்திருக்கு அப்படினா நம்ம வந்து கொஞ்சமா விளக்கி எடுத்து வெளியில வைப்போம். அதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து கழுவுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குறப்போ ஒரு 2 பாத்திரம் 3 பாத்திரம் 4 பாத்திரம் விளக்குற வரைக்கும் வெளியில வச்சிருக்கலாம். ஆனா அதுவே இன்னும் கொஞ்சம் 1 2 எக்ஸ்ட்ரா நிறைய வந்து விலக்கி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் மொத்தமா எடுத்து எல்லாத்தையும் கழுவணும் அப்படினா அதுக்குள்ள அது வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆயிருக்கும். நீங்க லிக்விட் யூஸ் பண்ணாலோ சோப் யூஸ் பண்ணாலோ ஏதோ ஒண்ணு. அப்ப வந்து நீங்க நல்ல கவனத்தோட அழுத்தி எல்லா பக்கமும் தேய்ச்சி கை ஒரு பக்கம் கூட விடாம எல்லா பக்கமும் தேய்ச்சி கழுவினா மட்டுமே அதோட கரைகள் வந்து இல்லாம இருக்கும். இல்லனா அது ஸ்டெயின் வந்து அப்படியே இருந்து நாளடைவுல பாத்தீங்கன்னா பாத்திரம் வந்து கொஞ்சமா அந்த கலர் மாறி பழசு மாறி மாற ஆரம்பிச்சிரும். அதனால 2 பாத்திரம் 3 பாத்திரம் நீங்க வந்து சோப் போட்டோ டிஷ் வாஷ் போட்டோ நீங்க வந்து தேய்ச்சிட்டீங்கன்னா உடனே அதை எடுத்து கழுவிட்டு அடுத்த 2 3 பாத்திரம் அடுத்த 2 3 பாத்திரம்னு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தேய்க்க தேவையில்ல. பாத்திரமும் வந்து உங்களுக்கு பார்க்கிறதுக்கு பளபளன்னு இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கவிர்க்கிற விதம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து தலைகீழ நல்லா கவுத்துருப்பேன். எதுவுமே வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக இப்படி அப்படிலாம் இருக்காது. எல்லாமே குப்புரடிச்சு கிடக்கிற மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கவுத்திங்கன்னா தண்ணி பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு வடிஞ்சிருக்குன்ட்டு. கொஞ்சோண்டு தண்ணி தான் எனக்கு வந்து வெளியில் வந்திருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரியான டப் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும் இல்லையா ஜல்லடை மாதிரி அதை மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து இந்த கரண்டியெல்லாம் போடுறதுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக இடம் இருக்கும். டம்ளர் போடுறதுக்கு கரண்டி போடுறதுக்கெல்லாம். பட் அதுலேயுமே கூட நீங்கள் நல்லா வந்து ட்ரெயின் பண்ணி நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா சீக்கிரமாக அது காஞ்சிரும். இல்லைன்னா நம்ம இந்த பேட்ச் ஆஃப் பாத்திரம் நம்ம விலக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போயிடும். அதை இன்னும் கொஞ்சம் விலக்கி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து இது காஞ்சதோ காயிலையோ எடுத்து நம்ம அது இடத்துல நம்ம வச்சுருவோம் இல்லையா? அந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த பாத்திரத்தை கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலை இல்லை ஒழுங்காக அதை வந்து காயிற வரைக்கும் நம்ம வந்து அதை வச்சிடலைன்னா துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த கரை தண்ணியோடைய கரை அப்படியே வந்து அதில் உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாவே கரைப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பித்து பாத்திரம் வந்து டல்லான கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும். நான் வந்து இந்த மாதிரி டப்பில் யூஸ் பண்ணுறேன்றதுனால கரண்டி எல்லாம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தான் கழுவுவேன். கழுவிட்டு குட்டி ஸ்பூனு குட்டியான கத்தி இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது. கத்தி வந்து வேணுன்றதுனால தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். குட்டி ஸ்பூனு குட்டி தட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தனியாக பொறுக்கி எடுத்து வச்சுருவேன். மீதி என்ன பண்ணுவேன் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து சொருகி விட்டுருவேன். அப்படியே எல்லா பாத்திரத்துக்குள்ளே நடுவில் நம்ம போட்டோம்னா பாத்திரமும் வந்து எல்லாத்தையும் தலைக்கீழே கவுக்கிறதுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும். இது மாதிரி நல்லா ஓரத்தில் சொருகி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வேணுன்றப்போ எடுத்துக்கலாம். அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா கீழே சொட்டியும் போயிடும். ஸோ அதனால தான் நான் இது மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நான் குட்டியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த இதெல்லாம் காட்டுறேன். ஏன் இதில் நான் போடலை அப்படின்ற ரீசனை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் வைக்கிறேன். இது மாதிரி தரையில் வச்சோன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அதை நம்ம உடனே துணி வச்சு துடைக்கணும். இல்லைன்னா அந்த தண்ணி அப்படியே காயிற வரைக்கும் இருந்துகிட்டே இருந்ததுன்னா தண்ணி கரைப்படும். உப்பு கரை மாதிரி அது மாற ஆரம்பிச்சிடும். கவுண்டர் டாப்போடைய கலர் வந்து சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆக ஆரம்பித்து ஒரு மாதிரி டல்லான கலரில் இல்லை உப்பு கரை மாதிரி வெள்ளையாக ஆகிடும். இது மாதிரி ஒரு ட்ரை மேட் போட்டிருக்கேன் நான். அது மேலே போட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை மேட் இல்லைன்னா வெறும் துணி கூட உரிச்சு வச்சுருந்து அது மேலே போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா கவுண்டர் டாப் வந்து உங்களுக்கு க்ளீனாக மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ஸ்பூன் எல்லாம் ஒரு பக்கம் வந்து கரண்டியை அப்புறம் வந்து வடிகட்டி அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். மற்ற பாத்திரத்தை எல்லாமே வந்து தலைக்கீழே கவிழ்த்து வச்சுருக்கேன். எல்லா தண்ணியும் வந்து கீழே எனக்கு கலெக்ட் ஆகிடும். அதனால் மேலே இருக்க பாத்திரம்லாம் க்ளீனாக இருக்கும். இது வந்து மறுநாள் காலையில் எடுத்து நான் கவிர்க்க போகிறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே காஞ்சிடுச்சு. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஆப்வியஸாக மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே காஞ்சு தான் இருக்கும். ஏன்னா தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா கவுத்து வச்சுருக்கோம் நம்ம. அதனால் இதை வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக காட்டிடுறேன். அடியில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக இதெல்லாம் வந்து அடியில் இருக்கிற பாத்திரங்கள் தட்டு எல்லாமே வந்து நம்ம சைடில் சொருவி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து விழுந்து அதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் காயாமல் இருக்காதுன்றதுக்காக. பாருங்கள் எல்லா பாத்திரமே வந்து நல்லாவே காஞ்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு சொட்டு இது இருக்குது பாருங்கள். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக காஞ்சதுக்கே இந்தளவுக்கு ஒரு சொட்டு அதில் இருக்குது. ஏன்னா அது ஸ்லாண்டிங்காக லைட்டாக இருந்துச்சுன்றதுனால. அது மாதிரி இது வந்து அடியில் தண்ணியில் பட்டுட்டு இருந்த இடம்ன்றதுனால அது வந்து அந்த மாதிரி அந்த இடம் மட்டும் தண்ணி இருக்கும். இதுலேயும் அப்படி தான் அடியில் பட்டுட்டுன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி டப் யூஸ் பண்ணலை தண்ணி ட்ரெயின் ஆகிற மாதிரியான டப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக.
பார்த்திங்களா எனக்கு தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. நான் இன்னும் அந்த மாதிரியான இது வாங்கலை. இருக்குது பெருசாக ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால நான் இது மாதிரி சின்னதாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நாங்கள் பாத்திரம் நிறையாவும் யூஸ் பண்ண மாட்டோம். உடனே கழுவிடுவோன்றதுனால நான் இந்த குட்டி டப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி. எல்லா பாத்திரமே வந்து நல்லா ஏர் போகிற மாதிரி கேப் விட்டு நல்லா தலைக்கீழே குப்புற அடித்து கிடக்கிற மாதிரி நீங்கள் கவுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எல்லாமே காஞ்சிரும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா கவுத்து வைக்கணும். அது இல்லாமல் நம்ம சும்மா வந்து விளக்குறப்போ கடன்னு விளக்குறோம் அப்படின்றதுனால அப்படி இப்படி ஒன்றும் அப்படி இப்படி மேலே போட்டுட்டோன்னா எதுவுமே வந்து கரெக்டான பொசிஷனில் போய் விழாது. அப்படி நம்ம போடுறப்போ அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். இது மெயினாக நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷெல்ஃபில் இந்த பாத்திரம் எடுத்து நம்ம வைக்கும்போது ஒன்று உள்ள ஒன்று போட்டு வைப்போம். அப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஈரம் இருக்கும்போது அது இன்னொரு பாத்திரத்தில் ஈரம் படும். அது காற்று போகாத மாதிரி இருந்ததுன்னா திரும்ப வந்து அது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த கரைப்படிய ஆரம்பிக்கும்ன்றதுனால தான் நான் இதை மெயினாக சொல்கிறேன். ஸோ கவுத்து வைக்கும் போதே நல்லா குப்பரை கவுத்து வச்சு அது மாதிரி காற்று போகிற மாதிரி நம்ம கவுத்து வச்சோன்னா ஈஸியாக வந்து காஞ்சிரும். அடுத்தடுத்த பேட்ச் நம்ம விளக்கி காய வைக்கும் போது பாத்திரமும் வந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் ஆகும். இதுதான் செகண்ட் டிப்பு. தேர்டு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுவுமே பாத்திரம் கழுவுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். பார்க்கலாம் வாங்க. இது காட்டுறதுக்காக எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சில பாத்திரம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, அதனால தான் நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் காட்டுற பாத்திரங்கள் எல்லாமே ஒரு 5-6 வருஷம் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எல்லாமே வந்து புதுசு மாதிரி இருக்க பாருங்கள். எதுவுமே வந்து நான் லைட் எஃபெக்ட்லாம் போட்டு காட்டல. ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அதில் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது கிச்சன் அப்படின்றதுனால நான் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதில் தான் சைட்ஸ்லாம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புதுசாக இருக்குன்னு. டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சோப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் வந்து ஜெல் யூஸ் பண்ணுவோம், வாஷிங் ஜெல் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணாலுமே இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த ஸ்க்ரப்பர் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அதில் இருக்க கோட்டிங் போகாமல் இருக்கும், அதுக்காக தான் இது யூஸ் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் நம்ம அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து இது எல்லா பாத்திரங்களுக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எப்போவுமே இந்த ஸ்க்ரப்பர் தான் எல்லா பாத்திரங்களுக்கும் யூஸ் பண்ணுவீங்கன்னா வெல் அண்ட் குட், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், எந்த ஒரு பாத்திரம் நீங்கள் கழுவுறதா இருந்தாலும் இந்த ஸ்க்ரப்பரே வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் கழுவுறதா இருந்தால் இந்த ஸ்பஞ்ச் சைடு இருக்குது இல்லையா, அதை வச்சு கழுவுங்க. நார்மலான பாத்திரம் நீங்கள் தேய்க்கிறதா இருந்தால் கீழே இருக்கிற அடி ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அது எவ்வளோ கரையாக இருந்தாலுமே உங்களுக்கு போயிடும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் விடாப்பிடியாத கரையாக இருந்தாலும் ஜெல் வந்து நீங்கள் விம் ஜெல் அதை நீங்கள் போட்டு தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக கரை போயிடும். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது கம்ஃபர்டபுளாக இல்லைனா இந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு கையில் பிடிச்சி தேய்க்கிறப்போ நிறைய நுரை வராது, இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், உங்களுக்கு நல்லா தேய்க்கிறதுக்கு வரும். அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அந்த ஸ்பஞ்ச் இருக்க ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணால் எல்லா பாத்திரமும் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தீஞ்சு போச்சு, ரொம்ப அடி பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீசன் என்னன்னு இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய சோப்பு நுரை வரும். இந்த ஸ்பஞ்ச் இருக்கிறதுனால நிறைய சோப்பு நுரை வரும். நீங்கள் வந்து டக்குன்னு வேலையும் முடியும், கழுவி முடிக்கலாம். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இது, அதனால் கீறல் எதுவும் விழாமல் இருக்கும். ஆனால் அதே வந்து நீங்கள் மற்ற ஸ்க்ரப்பர் போட்டு இது பண்ணிங்கன்னா சோப்பு நிறைய வராததுனால நீங்கள் எல்லா இடமும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் நல்லா தேய்ப்பீங்க. அப்போ கொஞ்சம் அழுத்தி தேய்க்கும் போது கீறல் விழறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு மெயின் இது, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியல நான் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து பாத்திரத்தில் கீறல் விழ போட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சோப்போ இல்லை லிக்விடோ ஊற்றி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது போயிட்டு என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த குட்டி அந்த கீறலில் போய் தங்கிடும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வந்து அது அப்படியே டல்லாக ஆக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் மெயின் ரீசன். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யலை, வெறும் அரிசி மட்டும்தான் ஊற வச்சிங்க, ஜஸ்ட் வந்து ஏதோ பால் ஆற்றுனீங்க, அந்த மாதிரி ஏதாவதுன்னா இந்த மெதுன்னு இருக்கு இல்லையா ஸ்பஞ்சு சைடு, அந்த சைடை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு கழுவிடலாம். இல்லை கொஞ்சம் ஹார்டாக சமைச்ச பாத்திரம் ஏதாவது எண்ணெய் பிசுப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா அந்த சைடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த நார்மலாக எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டு எடுத்துருங்க. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. நம்ம தேய்க்கிறதுலையும் நம்ம கழுவுறதுலையும் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம எப்படி கவுத்து வைக்கிறோம், எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் அதை பார்த்துக்குறோன்ற இந்த 3 டிப்பு தான் உங்களுக்கு வருஷம் கணக்காக ஆனாலும் உங்கள் பாத்திரம் வந்து புதுசு போல் பளபளன்னு இருக்க வைக்கிறதுக்கான வழி. ஸோ இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ மூலயமா மற்றவங்களுக்கு தெரிய வருது அப்படின்றதுனால உங்களுடைய கமெண்ட்டை வந்து என்னன்றதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.